அதிக மழை காரணமாக காலி மாவட்டத்தின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. காலி, ஹோலுவாகொட மற்றும் கொடகந்த பிரதேசங்களின் தாழ்நில வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. பயிர்ச்செய்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதனூடாக செக்கனுக்கு 2256 கன அடி நீர் கலாஓயாவுக்கு விடுவிக்கப்படுகிறது. கலாஓயாவை அண்மித்துள்ள மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு ராஜாங்கனி நீர்ப்பாசன பொறியியலாளர் குறிப்பிட்டுள்ளார். அதிக மழையை அடுத்து அனுராதபுரம் நகரத்தில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் 3 வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கேப் ரக வாகனம் ஒன்று, முச்சக்கர வண்டிகள் 2 சேதமடைந்துள்ளன. அனுராதபுரம் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு அதிகாரிகள், போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து மரத்தை வெட்டி அகற்றியுள்ளனர். அனுராதபுரம் புலன்குளம் பிரதேசத்தில் வயற்காணியொன்று நீரில் மூழ்கியுள்ளது. சுமார் 50 ஏக்கர் வரை நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ராவணா நீர்வீழ்ச்சியை அண்மித்த பகுதியில் கற்பாறைகள் சரியும் அபாயத்தில் காணப்படுகின்றன. நீர்வீழ்ச்சியை பார்வையிட வருகை தருவோர் அது தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினமும் கற்பாறைகள் இவ்வாறு சரிந்து வீழ்ந்துள்ளன. அதன்போது எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. காலி பிரதேசத்தின் சீரற்ற காலநிலையினால் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து இன்று பிற்பகல் வரை களுகங்கையின் மில்லக்கந்த நீர்மானியின் நீர்மட்ட அளவானது 5.88 மீட்டராக உயர்வடைந்துள்ளது. கனமழையினால் டம்புள்ளை வெங்காய விவசாயிகளும் பீட்ரூட் பயிர்களை மேற்கொண்டிருந்த விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெங்காயத்தின் விலை மற்றும் வெங்காய விதையின் விலை திடீரென குறைவடைந்துள்ளது. மழைக்கு முன்னர் அறுவடை செய்யப்பட்ட வெங்காயத்தை பேணி பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அனர்த்த மத்திய நிலையம் விசேட வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. நிவாரணம் கிடைக்காதவர்கள் உரிய கிராம சேவை அலுவலரை சந்திக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. 16 மாவட்டங்களில் 106 பிரதேச செயலக பிரிவுகளில் கனமழை மற்றும் காற்று காரணமாக 20,247 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 4,951 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். 4 மரணங்கள் பதிவாகியுள்ளன. 507 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. வீட்டு சேதங்களுக்கான நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது. முப்படை, போலீசார் உள்ளிட்ட சகலரது ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களுக்கு நஷ்டஈடு பெற வேண்டுமெனில் அனர்த்தத்துக்கு முன் கொடுத்திருந்தால் உங்கள் பகுதியில் உள்ள கிராம உத்தியோகத்தரை சந்தியுங்கள். ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் 2 அனர்த்த நிவாரண அதிகாரிகள் உள்ளனர். அவர்களை சந்தியுங்கள். அப்படி இல்லையெனில் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்துக்கு செல்லுங்கள் அல்லது 117 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். தற்போது விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 5 தினங்களில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பதிவாகியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறலுக்கு அமைய தொடர்ந்து மழை எதிர்பார்க்கப்படுவதால் தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் முன்கூட்டிய மண்சரிவு எச்சரிக்கையை விடுத்து வருகிறது. காலி மாவட்டம், பத்தேகம, அல்பிட்டிய, நாகுடா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள், களுத்துறை மாவட்டத்தின் வலல்லாவிட்ட, கண்டி மாவட்டத்தின் உடுதும்புர மற்றும் யட்டினுவர, கேகாலை மாவட்டத்தின் அரநாயக, யட்டியாந்தோட்ட, கேகாலை, மாவனல்ல, ரம்புக்கன, தெஹியோவிட்ட, ரத்னபுரி மாவட்டத்தின் அஹலியகொட, கலவான, ரத்னபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை, நுவரேலியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் கட்ட மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 134 சிறிய மண்சரிவு அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன. அதில் 58 மண்மேடு சரிந்து விழுதலும் உள்ளடங்கும். முழுமையான மண்சரிவு சம்பவங்கள் 5 பதிவாகியுள்ளன. எனவே கடும் மழையை அடுத்து இது குறித்து விசேடமாக அவதானத்துடன் செயல்படுங்கள். அவ்வப்போது விடுக்கப்படும் மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை மற்றும் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். வட கடற்பகுதியில் 5 முதல் 18 கடல் மைல் தொலைவிலும், கிழக்கு திசையில் 80 முதல் 95 கடல் மைல் தொலைவிலும் மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் தாளமுக்க நிலை விரிவடைந்து தொடர்ந்தும் மேல் நோக்கி வடமேல் திசையில் நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது உரிய கடற்பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் நாளைய தினத்துக்கு முன்னர் குறித்த கடற்பகுதிகளிலிருந்து விலகிச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் நாட்டின் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.